அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி பலன்கள் காண்போம். வருகின்ற குரோதி வருடம் சித்திரை மாதம் 9ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகிறார். குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகிறார். இந்த இரண்டு கிரக பெயர்ச்சியும் கன்னி ராசி என்பதற்கு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. இதுவரை ஏற்பட்ட தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி பெற இந்த எளிய பரிகாரங்களை கன்னி ராசி அன்பர்கள் செய்யுங்க. குரு பெயர்ச்சி பலன் உங்களுக்கு அமோகமான முன்னேற்றங்களை, தன தானிய செல்வங்களை கொடுக்க போகிறது. கன்னி ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கேது என்றாலே ஞானக்காரகன், மன அழுத்தம், டென்ஷன், ஒரே குழப்பமான நிலை கன்னி ராசி அன்பர்களுக்கு தற்போது நிலவும். இந்த குழப்பங்கள் அகல கன்னிராசி அன்பர்கள் இந்த எளிய பரிகாரங்களை இந்த சித்திரை மாதமே செய்யுங்க. உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை காட்டும். கிராமப்புறங்களிலும் சரி, நகர்ப்புறங்களிலும் சரி, அரச மரத்தடியில் பிள்ளையார் இருப்பார். ஆறு, குளம், ஏரி, குட்டை எல்லா இடங்களிலும் அரச மரத்தடியில் தான் பிள்ளையார் இருப்பார். ஒரு குடம் நீர் எடுத்துகிட்டு போய் அரச மரத்தடியில் ஊற்றி பிள்ளையாருக்கு பூ, பழம், தேங்காய், ஊதுபத்தி, கற்பூர ஆராதனை காட்டி ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி காலை 6 மணிக்குள் மாலை 6 மணிக்குள் இந்த பரிகாரம் செய்யணும். 9 நவகிரகங்கள் இருக்கிறது. அதில் 7 நவகிரகங்கள் வலப்புறமாகவும் 2 நவகிரகங்கள் இடப்புறமாகவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். அது மாதிரி நாம் வலப்புறமாக 7 சுற்றும், இடப்புறமாக 2 சுற்றும் சுற்ற வேண்டும். உங்களுடைய குடும்பத்தில் தடைபட்டு கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் உடனுக்குடன் வெற்றி பெறும். திருமணம் நடக்கும், நல்ல வேலை கிடைக்கும், கடன் அடையலாம், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும். இப்படி எல்லா வழியிலும் நன்மை தரக்கூடிய காலங்காலமாக முன்னோர்கள் கடைபிடிக்கக்கூடிய பரிகாரம் தான் இந்த அரச மர பரிகாரம். வாரத்தில் 7 நாட்கள், ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலாபலன்கள் உண்டு. 7 நாட்களுக்கு உண்டான பலன்களை காணலாம். திங்கட்கிழமை அரச மரத்தை வலம் வந்தால் வீட்டில் மங்கள காரியங்கள் எந்த தடையும் இல்லாமல் நடக்கும். செவ்வாய்க்கிழமை அரச மரத்தை வலம் வந்தால் சுய ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் தோஷம் நீங்கும். அண்ணன் தம்பிகளுக்குள் ஒற்றுமை மேலோங்கும். நிலபுல சொத்துக்கள் வழியாக ஏற்பட்ட கோர்ட்டு கேஸு, வழக்கு வில்லங்கம் தீரும். வீடு, மனை, நிலபுல சொத்துக்கள் அமையும். புதன்கிழமை அரச மரத்தை வலம் வந்தால் வியாபாரம் பன்மடங்கு லாபங்கள் தரும். புரோக்கர், கமிஷன் ஏஜென்சி, கணிதவியல், நரம்பு தளர்ச்சி எல்லாம் புதன்கிழமை அரச மரத்தை வலம் வரும்போது நீங்கும். வியாழக்கிழமை அரச மரத்தை வலம் வரும்போது கல்வியில் சிறந்து விளங்கலாம். தடைப்பட்ட கல்வியை தொடரலாம். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். நகை ஆபரணம் எடுக்கலாம். புத்திர பேறு கிடைக்கும். வியாழக்கிழமை அரச மரத்தை வலம் வரும்போது. வெள்ளிக்கிழமையில் அரச மரத்தை வலம் வந்தால் நினைத்த காரியங்கள் அனைத்து நடக்கும். ஆடம்பரமான வாழ்க்கை, நல்ல ஆடை ஆபரணம், சுகபோக வாழ்க்கை வெள்ளிக்கிழமை அரச மரத்தை வலம் வரும்போது கிடைக்கும். சனிக்கிழமை அரச மரத்தை வலம் வந்தால் கஷ்டங்கள் எல்லாம் விலகும். நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல உழைப்பு, தரித்திரம் நீங்கி, கடன் நீங்கி, நீண்ட ஆயுள், உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஞாயிற்றுக்கிழமை அரச மரத்தை சுற்றி வந்தால் தீராமல் இருக்கும் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு. தந்தையால் ஆதாயம் உண்டு. பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை ஞாயிற்றுக்கிழமை அரச மரத்தை சுற்றி வரும்போது கிடைக்கும். 7 நாட்களுக்கும் 7 விதமான பலன்கள் உண்டு. உங்களுக்கு எந்த நாள் நேரம் கிடைக்கிறதோ காலையில் நேரமாக 6 மணிக்கு சென்று ஒரு குடம் நீர் எடுத்து கொண்டு போய் அரச மரத்தடியில் வேரடியில் ஊற்றி விட்டு விநாயகருக்கு பூ, பழம், தேங்காய், ஊதுபத்தி, கற்பூர ஆராதனை காட்டி விநாயகருக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிவிட்டு
விநாயகரையும் அரச மரத்தையும் வலப்புறமாக 7 சுற்றும் இடப்புறமாக 2 சுற்றும் சுற்றி வாருங்கள். கன்னி ராசி என்பவர்களுக்கு ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய கேது பகவானால் ஏற்படக்கூடிய தடை தாமதம் அகலும். உங்களுடைய மன அழுத்தம் குறையும். குடும்பத்தில் ஏற்பட்ட தடை தாமத நிலை கன்னி ராசி என்பவர்களுக்கு நீங்கும். கேதுவுக்கு அதிதேவதை விநாயகர். விநாயகரையும் அரச மரத்தையும் வலம் வரும்போது கன்னி ராசி என்பவர்கள் எல்லா காரியங்களும் எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் வெற்றி பெற்று விடலாம். இது முன்னோர்கள் காலங்காலமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம். கன்னி ராசி அன்பர்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறலாம். வருகின்ற சித்திரை மாதம் 9ஆம் தேதி கன்னி ராசிக்கு 6வது வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் கடந்த 45 நாட்களாக சனியுடன் கூட்டணி சேர்ந்து கிரக யுத்தத்தில் சஞ்சாரம் செய்தார். சித்திரை மாதம் 9ஆம் தேதி முதல் கன்னி ராசிக்கு நேர் 7ஆம் வீட்டிலே கலத்தர செவ்வாயாக கன்னி ராசிக்கு செவ்வாய் தோஷமாக 7ஆம் வீட்டில் அமர்ந்து நேர் 7ஆம் பார்வையால் கன்னிராசியை பரிசு செய்ய போகிறார். இது திருமணம் ஆன தம்பதியர்களுக்கு கணவருக்கோ மனைவிக்கோ அவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல், அவர்களுக்கு கொஞ்சம் கோபதாபங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. 7ஆம் வீட்டிலே ராகுவுடன் செவ்வாய் கூட்டணி சேரும்போது சித்திரை மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு கன்னி ராசி அன்பர்கள் திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் மிகுந்த அனுசரிப்பு தேவை. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஒருவருக்கொருவர் வீம்பு பிடிச்சிங்கன்னா, பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா பிரிவினை, சண்டை சச்சரவுகள், கலத்தர சுகம் கிடக்கூடிய அமைப்பு கன்னி ராசி என்பவர்களுக்கு ஏற்படும். கொஞ்சம் பார்த்து பக்குவமாக சூதானமாக நடந்துக்கணும். 7ஆம் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து 4ஆம் பார்வையால் 10ஆம் வீட்டை பாரு செய்வார். தொழில் வேலையில் நல்ல மாற்றங்களை சந்திக்கலாம். விவசாயம், மண், நிலம் சார்ந்த வேலை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு. தொழில் மூலம் வேலையின் மூலம் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் செவ்வாய் பார்வையில் கன்னி ராசி என்பவர்களுக்கு நீங்கும். ஒரு சிலர் கடன் காட்சி வாங்கியாச்சும் தொழிலை கொஞ்சம் மேம்படுத்துவீங்க. நேர் 7ஆம் பார்வையால் கன்னி ராசியை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது அஷ்டமாதிபதி உங்கள் ராசியை பாரி செய்யும்போது இதுவரை கன்னி ராசி என்பவர்களுக்கு எதிர்மறையான எண்ணங்களும் அசிங்க அகுமானங்களும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் போய் கொண்டிருந்தது. செவ்வாய் பகவான் நேரடியாக பாரி செய்யும்போது கன்னி ராசி என்பவர்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் நீங்கும், அசிங்க அகுமானங்கள் நீங்கும். தைரியமாக துணிச்சலாக கன்னி ராசி என்பவர்கள் செயல்படுவீர்கள். 2ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது கன்னி ராசி என்பவர்களுக்கு பண வரத்து உண்டு. குடும்பத்தில் ஓரளவு மகிழ்ச்சி தங்கும். 2ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது கன்னி ராசி என்பவர்கள் யாரையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்னு வெட்டு வெடுக்குன்னு பேசாமல் பேச்சில் கொஞ்சம் தன்மையாக இருக்கணும். யாருக்கும் வாக்கு கொடுக்காமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருந்தாலே வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரை எதிர்வரக்கூடிய ஒரு 39 நாட்கள் கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் ஓரளவு சாதகமான பலனை அனுபவிக்கலாம். சித்திரை மாதம் 18ஆம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குருபகான் பெயர்ச்சி ஆகிறார். பாக்கியத்திலே குருபகான் அமர்ந்து சகல பாக்கியங்களை கொடுக்க போகிறார். நல்ல வேலை, நல்ல தொழில், கடன் கட்டலாம், உடல் ஆரோக்கியம் மேம்படும், புத்திர பேறு இல்லாதவர்களுக்கு புத்திர பேறு உண்டு, திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும், தந்தை மகனுக்குள் நல்ல அந்யோன்யம் பிரியம் அதிகரிக்கும், பூர்வீக சொத்துக்களை பாகபிரிவினை செய்யக்கூடியவர்கள் பாகபிரிவினை செய்யலாம். பாக்கியத்திலே குருபகான் அமர்ந்து வீட்டை விட்டு ஓடி போனவர்கள் மீண்டும் வீட்டுக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு காலகட்டம். 9ஆம் வீட்டில் குருபகான் அமர்ந்து 5ஆம் பார்வையால் கன்னிராசியை பாரி செய்யும்போது ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய கேதுவால் ஏற்பட்ட தடை, மன அழுத்தம், நோய் நொடி தொந்தரவுகள் இதெல்லாம் நீங்க போகிறது. உங்களுடைய மனம், எண்ணம், சிந்தனை, பேச்சு குரு பார்வையிலிருந்து நல்ல மாற்றங்களை கொடுக்கும். குரு பார்த்தா தான் ஒரு மனிதனுக்கு நல்ல பேச்சே வரும். இல்லைன்னா எதிர்மறையாகவே நடக்கலை அப்படின்னு இப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. குருபகான் பாரி செய்யும்போது கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், நல்ல சிந்தனை மேலோங்கும். குருபகானுடைய 7ஆம் பார்வை 3ஆவது வீட்டு மேல் விழுகிறது. நல்ல மாற்றங்களை சந்திக்கலாம்.
தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு உண்டு. தைரியமாக வீரியமாக எந்த ஒரு காரியங்களையும் கன்னிராசி என்பர்கள் சித்திரை மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு செய்யலாம். குருபுகானுடைய 9ஆம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் விழுகிறது. உங்களுடைய மகன் மகள் பிள்ளைகளை வெளிநாட்டில் படிக்க வைக்கலாம் அல்லது வெளியூரில் படிக்க வைக்கலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். பூரிய சொத்துக்கள் வழியாக கோர்ட்டு கேஸில் வழக்கு வில்லங்க நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்வுக்கு வரும். 5ஆம் ஏட்டை குருபகான் பாரி செய்யும்போது தந்தை காலத்திற்கு பிறகு பூரிய சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் இந்த வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு பாகப்பிரிவினை செய்து கொள்ள வாய்ப்பு உண்டு. குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். சித்தப்பா பெரியப்பா பங்காளி அண்ணன் தம்பிகளாம் ஒற்றுமையாகக்கூடிய ஒரு காலகட்டமாக கன்னி ராசி என்பவர்களுக்கு குரு பார்வையும் குரு பலனும் உங்களுக்கு நல்லருள் புரிய போகிறது. இந்த எளிய பரிகாரத்தை செய்து கன்னி ராசி என்பவர்கள் எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் நல்ல ஏற்றமான முன்னேற்றமான காலகட்டத்தை அனுபவிங்க. இந்த சித்திரை மாதமே இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்களுக்கு தடையாக இருந்த காரியங்களெல்லாம் தானாகவே விலகி ஓடிவிடும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநல கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.